ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நர்மதாவுக்கு சடங்கு செய்ய அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குது. குமரனோட அம்மாலாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் சொல்கிறாங்க. சாரதாம்மா அந்த தாத்தா பாட்டிக்கு சொல்லலை. விஜயோட தாத்தா பாட்டின்றதை விட நம்ம அவங்க தவிக்கும் போது அடக்கலம் கொடுத்தாங்களே நம்மளுக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அந்த அம்மா அந்த பெரியவங்களுக்கு சொல்லலை. எல்லாருக்கும் சொல்கிறாங்க. சம்மந்திக்கெலாம் சொல்லிட்டீங்களான்லாம் கேட்குறாங்க. இங்கே நிவின் குமரனும் அவங்க அம்மாவுக்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்ட்டு பேசியிருக்காங்க. ஆனால் விஜயை விட்டுட்டாங்க. காவேரியே விஜயை நினச்சி பார்க்கல. அந்த இடத்துல காவேரியாவது விஜய் கேட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நர்மதா பெரிய பொண்ணாக இருக்குன்னு அவ்வளோ மறந்து குடும்பத்தோடு தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. ஆனால் விஜய் மாமி மூலியமாக தெரிஞ்சுக்கின்னு தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் சடங்கு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தாத்தா சொல்கிறாரு, நீ செய்யக்கூடாது, குமர அத்தை பையன், அவன் தான் செய்யணும்னு சொல்லிட்டு, அதே மாரி நான் செய்ய போகிறேன் தாத்தா, நம்ம சொந்தக்காரருக்குலாம் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கும் ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் வர சொல்லுங்கள், என் மாமா பொண்ணுக்கு நான் சடங்கு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரோட மனசு சொல்லும்போது அவ்வளோ ஒரு புன்னகையோடு தான் இருக்குது. ஆனால் இந்த நிவினை விட்டுடுங்க, குமரன் கூட மறக்கிறாரு பாரு, அதுதான் மிகப்பெரிய தவறு. இங்கே சாரதம்மா நாளைக்கு ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க. சாரதம்மா வீட்டுக்கு குமரனோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, காவேரி எங்கே உங்கள் வீட்டுக்காரு மச்சிச்சு ஃபங்க்ஷனுக்கு அவரு வரமாட்டாரான்னு சொல்லிட்டு எல்லோரோட முகமும் மாறுது. இதுக்கு தான் குமரன் அம்மா தேவை இந்த இடத்துல நமக்கு யோசித்தோம். ஆனால் பசுபதி வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா பசுபதியும் காவேரியும் விஜயும் புருஷன் பொண்டாட்டின்னு ஓப்பனாக உடச்சிடுவார். இங்கே குமரன் அவங்க அம்மா தான் விஜய் சீரை ஏற்றுக்கணும். விஜயும் சீரை கொண்டுக்குன்னு வர போகிறாரு நாளைக்கு. இதை சாரதம்மா ஏற்றுக்கிறாங்களா இல்லை அவரை உதாசனப்படுத்துகிறாங்களான்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.